Hi, hello, assalamu alaikum, வணக்கம், வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சீஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது இஃப்தாருக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம். சூப்பர் ஹாஜி, இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட இந்த அண்ணாவின் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஷமீர் ஷா. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு, இனி ட்ரை பண்ணிட வேண்டியது தான். தேங்க்யூ அஜயும் சொல்லியிருக்காங்க. எஸ்கேஎம் தேங்க்யூ எஸ்கேஎம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக், அதாவது இது வரையும் டேஸ்ட் யாருமே பார்த்துறாத ஒரு வெரைட்டியான ஸ்நாக் பண்ண போகிறேன். பட் நீ தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஏன்னா 2 கப்பு மைதா எடுத்துருக்கோம். இது வந்து கோதுமையிலே பண்ணலாம். ஓகே, 2 கப் போட்டோம் பாருங்க மக்களே. ஓ மகாஜனங்களே, ஆயில் ஊடுறோம். உப்பு ரொம்ப அவசியம். இனி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிட்டுலாம் நல்லா சாஃப்டாக குழைக்கணும். ஓகே ஓகே, நீ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக குழைச்சிடுங்க. சாஃப்டாக ரிசு கண்டிப்பாக குழைச்சிடுவான். அப்படியா? கொஞ்சம் மேலே ஓகே, சரி 1 hour கழிச்சு நம்ம வந்து மறுபடியும் மைதா மீட் பண்ணலாம். ஓகே, ஆயில் ஊற்றிக்கும். வெங்காயம் போடுறோம். நன்கு வதக்கவும். கருவேப்பிலை ஓகே, அது அப்படி தூவிடணும். அடுத்தது இஞ்சி பூண்டு விடுது. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள். இது பேர் என்ன மச்சி? தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சில்லி பவுடரா, ஜீரகப்பொடி. ஓகே, தேவையான அளவு உப்பு. 1வது டிஷ்ஷுன்னு இருக்கா என்னன்னு தான் பார்ப்போம். அடுத்தது சிக்கன் போடுறோம். சிக்கன் வந்து பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து போன் இருக்கிற சிக்கன் வேக வச்சு போய் போட்டாலும் சரி. சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா பொடி மக்களே. நம்ம இதில் வந்துட்டு மயோனஸ் சேர்த்து கொடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒயிட் மயோனஸ், இது வந்து நார்மல் மயோனஸ். இந்த மயோனஸ் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்நாக்குக்கு தேவையான ஃபில்லிங் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ரிசு, நம்ம மாவு எப்படி இருக்குது? இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது இருந்தாலும் ஒரு தடவை கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இனி இந்த மாவை 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் சப்பாத்தி பலகை இல்லை கவுண்டர் டாப் இதுலையாவது போட்டு ஒரு உருண்டையை எடுத்து நல்ல சப்பாத்தி மாதிரி பெரிய லெவலுக்கு பரத்தி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துகிட்டு இனி இது ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரமெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ஓவராக கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததும் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண மச்சி? ஓகே, இனி கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் போட்டு கொடுத்துடலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கையும் இதோடு சேர்த்துடலாம்.
இதே மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் ஒரு பால் எடுத்து பரத்திட்டு இதே மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எல்லா ஃபில்லிங்லேயும் மேலே வச்சு மூடி கொடுத்துடலாம். நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரியே ஒரு ஃபார்க் ஸ்பூனில் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா சைடும். இனி இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி இனி கோட்டிங்கில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணோம்? இது வந்து கார்ன் சரியா? இது பிரெட் கிரம்ஸுக்கு பதிலாக ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு தான் இந்த கார்ன். நான் சொன்னேன் இங்கேயும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல. ஓகே. இது வந்து எக்ல டிப் ஆஃப்கோர்ஸ் எடுத்துட்டு ஆனில் போட்டுருவோம். எல்லா பக்கம் வர மாதிரி வர மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ஓகே. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் பார்த்தீங்கன்னா இங்கே சூடாக இருக்குது. இனி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். திருப்பி போட்டுடலாம். ஓகே. சூடான சுமையான நெய்யை டிஷ் பேர் சீஸி பட்டீஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மச்சி என்ன மச்சி? நம்மளுடைய சீஸி பட்டீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குட்டி தலகாணி கூட சொல்லிக்கலாம். ஓ அது இது ஓப்பன் பண்ணி காட்டு. ஓப்பன் பண்ணி காட்டிடு மச்சி. நம்மளுடைய சீஸ் எல்லாம் எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது வந்து இஃப்தாருக்கு வந்து குட்டீஸ்க்கு கொடுத்தோன்னு வெய்யி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சீஸியான ஸ்நாக்கை ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.